பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக சிவகங்கை மாவட்ட முன்னாள் நாம் தமிழர் நிர்வாகி, பெரியாரிய சிந்தனையாளர் திரு தீன தயாளன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையானது வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். காளியம்மாள் அவர்களுடைய பெயர் கீழே சமூக ஆர்வலர், சமூக செயற்பாட்டாளர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியோட பேரை போடாமல் அது குறிப்பிட்டிருக்கிறது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. அவர் கூடிய விரைவிலே கட்சி மாற போகிறார் அப்படிங்கிற டாக்கு முன்னாடி இருந்தே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் ஒருவேளை கட்சி விட்டு வெளியேறுவதாக இருந்தால் அந்த பிசிறு அப்படிங்கிற சொன்னது மட்டும்தான் காரணமாக இருக்குமா, இல்லை வேற என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாடிய வாயும் ஆடிய காலும் சும்மா இருக்காதுமாங்க. இது அரசியல்வாதிக்கு பொருந்துங்க. ஒரு அரசியல்வாதி ஒரு தொடர் ஓட்டத்தில் போயிட்டு திடீர்னு அவங்க ஒரு இடத்துல நின்று அப்படி இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கான வாழ்க்கை தேடல் தான் அது. சமூகத்திற்கான உழைப்பு, சமூக நோக்கத்திற்கான அடையாளம், அதனுடைய வளர்ச்சி, ஒரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்க முடியாது. இன்றைய காலகட்டத்தில் அரசியல் என்பது கமர்ஷியல் பாலிடிக்ஸ், தத்துவ அரசியல்னு இருக்குது. அப்போ காளியம்மா எப்படி வளர்ந்தாங்கங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு தான் நம்ம காளியம்மாவை பற்றி முடிவு பண்ண முடியும். அப்படி தான் இருக்க முடியும் அப்படின்னு நான் என்னுடைய பார்வையில் விரும்புகிறேன். அவங்க ஒரு கமர்ஷியல் பாலிடிக்ஸாக வரல. அவங்க ஒரு தத்துவ அரசியலை முன்னெடுத்து தான் வந்தாங்க. ஏன்னா நாம் தமிழருங்கிறது ஒரு மாற்று அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும். தமிழ் தேசிய அரசியலில் நாம் தமிழர் முன்னெடுத்து செல்வது இன்றைய காலகட்டத்திற்கு பொருத்தமாக இருக்கும் என்று முடிவெடுத்து தான் வந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, சீமான் மட்டுமே கட்சி, நாம் தமிழர் என்பது நான் தமிழராக மாறி போயிட்டுருக்கு. அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது, ஒரு பெண்ணிய செயல்பாட்டாளர் அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறது மிகவும் ஒரு அருவருக்கத்தக்கதாகவோ அல்லது ஒரு நெருடலாக இருக்குமோ என்று கருத வேண்டி இருக்கிறது. முரண்பாடுகள் இருக்குங்க. எல்லா கட்சிகள்லையும் முரண்பாடுகளும் கருத்து வேறுபாடுகளும் இல்லாத கட்சியே இல்லை. அப்படின்னா அது ஜனநாயகம் என்பதே இல்லை. ஒரு தலைமையை ஏற்றுக்கொள்ளும் போது தலைமைக்கும் நமக்குமான ஒரு இடைவெளியே இருக்கும், ஒரு விமர்சனம் இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தால் காளியம்மாளுடைய வளர்ச்சி என்பது சீமானுக்கு முரணாக இருக்கிறது என்பதைத்தான் நான் உணர்கிறேன். ஓகே. ஏனென்றால் சீமான் மட்டுமே முகமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதற்காக தான் அந்த கட்சியை அவர் உருவாக்கியிருக்கார். அதாவது கட்சி உருவாக்கலை, அவர் உருவாக்கலை, அதையும் நாம் சொல்லணும். அவர் உருவாக்கலை. அன்றைய காலகட்டத்தில் 2009 ஈழப்போருடைய தாக்கம், முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையினுடைய அந்த பிரதிபலிப்பு, உணர்ச்சிகளுடைய சிதறல், நம்முடைய எண்ணத்தினுடைய வடிகாலாக நாம் தமிழர் அருகி பெருகி வந்தது. அதை திராவிட இயக்கத்திலக்காரங்க தான் முன்னின்று உருவாக்குனாங்க. சீமான்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். சீமான் ஒரு திரைப்படத்தில் இயக்குனராகத்தான் பரிணமிக்கணும், நம்ம வாழ்க்கையை நடத்தணும். அதனால் அவருக்கு ஒரு சுகபோகி, அவர் அந்த வாழ்க்கையை தான் விரும்புவார். சினிமா வாழ்க்கையில் அது நிறையா கிடைக்குங்க. அதுக்கான வளர்ச்சி அவர்கிட்ட போதிய அளவில் இல்லை. அப்போ இந்த நாம் தமிழருங்கிற அமைப்பு வரும்போது ஒரு கட்சியை நடத்துவதற்கான ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஏன்னா அவர் இன்றைக்கி வரைக்கும் அந்த கட்சிக்கு தலைவராகலை. அதையே வச்சே நம்ம முடிவு பண்ணலாம். ஒருங்கிணைப்பாளர்னா என்னங்க? கோஆர்டினேட்டர். ஒரு கட்சி துவங்கி 15 வருடமாக ஒரு ஒருங்கிணைப்பாளராக தான் இருக்கார். அப்போ இந்த காலகட்டத்தில் நிறையா வர்றாங்க உள்ள நல்ல வீரியமான சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், அப்போ பெண்ணிய செயல்பாட்டாளர்கள் அடிப்படையில் தான் காளியமாக வர்றாங்க. ஒரு கட்சிக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு வரும்போது எப்படி அணுகணும் அப்படின்னா, என்னை பொறுத்தவரை பேரறிஞர் அண்ணா அவர்களை தான் நான் சொல்ல முடியும். அண்ணா அவர்கள் பெரியாரிடமிருந்து முரண்பட்டு வருகிற போது அவர் பெரியாரை விமர்சனம் பெருசாக பண்ணலை. பெரியாரே என் தலைவர் என்றார், பெரியாரே என்னுடைய தத்துவம் என்றார். பெரியார் ஒரு நாள் விரும்பி அரசியலுக்கு வந்தால் அந்த தலைவர் நாற்காலி அதுவரையில் காலியாக இருக்கும். என் தலைவர் வந்தால் அந்த இடத்தில் அவரை வைத்துத்தான் நாங்கள் இந்த கட்சி நடத்துவோம். அது அவர் வரும் வரை அந்த தலைவர் நாற்காலி காலியாக இருக்கும் என்று சொன்ன மிகப்பெரிய உலக அளவில் அரசியல் எந்த அரசியல் கிடையாது. ஏன்னா ஒன்றிலிருந்து ஒன்று வரும்போது விமர்சனங்கள் தான் அதிகமாக இருக்கும். விமர்சனங்கள் இருந்திருக்கலாம், ஆனால் பெரியாருக்காக ஒரு இடத்தையே காலியாக வைத்திருந்தார் அண்ணா. அப்படி கட்சி நடத்தியவர். அதிகபட்ச உட்கட்சி ஜனநாயகங்கிறத மதித்தவர் அண்ணா. தனக்கு இணையான தலைவர்களை வளர்த்தவர். சீமான் தனக்கு இணையான தலைவர்கள் எங்கேயாவது வளர்த்துருக்காருன்னு பாருங்கள். இருக்காங்க, இருக்காங்க. ஆனால் யாராவது நிரந்தரமாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஏன்னா சீமானுக்கு தன்னிச்சையாக முடிவெடுப்பது, சர்வாதிகாரமாக முடிவெடுப்பது, தனக்கு கீழே தான் எல்லாம் இருக்கணும், தன்னை எதிர்த்தவரே சொல்கிறாரு, என்னை எதிர்த்து கேட்காது, நான் கேட்குறத ஏற்றுக்கிட்டு இருக்கிறேன்னா இருங்க, இல்லைன்னா தாராளமாக போங்க, நானே வழிமொழி அனுப்பி வைக்கிறேன்னு சொல்கிறார்.
இப்படி ஒரு தலைவர் யாராவது பேசுவாங்களா? அப்போ இது ஜனநாயக தன்மை கொண்ட கட்சியானா அதுவாகவும் இல்லை. நான் இல்ல அவர் சொல்றாரு, ஒரு கட்சியை நடத்தணும்னா நம்ம ஒரு சர்வாதிகாரியா தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்றாருல்ல. இல்லை, நான் அதே மொழியிலே அவர் மொழியிலே சொல்கிறேன். இது ஜனநாயக அரசியலா, தேர்தல் அரசியலா, இல்லை ஆயுத போராட்ட அரசியலா சொல்லுங்கள். இது எங்கே பொருந்தும்னா ஆயுத போராட்ட அரசியலுக்கு பொருந்தும். இது ஜனநாயக அரசியல் தானே, தேர்தல் அரசியல் தானே. அப்போ இவர் விருப்பத்துக்கு எப்படி கட்சி நடத்த முடியும் சொல்லுங்கள்? கட்சியில் நிதி வரவு இருக்குது, அதுக்கு ஏதாவது கணக்கு இருக்கா? முதல்ல இந்த கேள்விக்கு பதில் வேணும். இது ஜனநாயக அரசியலா இல்லை ஆயுத போராட்ட அரசியலா? பிரபாகர் நடத்தியதே ஆயுத போராட்ட அரசியல். அங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. கருத்து மறுமணம் ஆயிடுச்சா, ஒன்று இவர் சுடுவார் இல்லைன்னா அவர் சுடுவார். என்னை நீங்கள் சுடணும்னு நினைக்கும் போதே நான் உங்களை சுட்டுறணும், அப்போ தான் நான் உயிரோடு இருக்க முடியும். கண்டிப்பாக அது வந்து அங்கே வந்து ஆயுதம் தாங்கிய போராட்ட அரசியலில் அப்படி தான், உலக அளவுலையும் அப்படி தான். லெனினோ, ஸ்டாலினோ அல்லது மாசேத்திங்கோ எந்த நாட்டில் வந்து ஆயுத போராட்டம் நடத்தினாலும் அப்படி தான். தன்னை பக்கத்தில் இருக்கிறவனே எந்த நேரம் காட்டி கொடுப்பான், இவன் கைக்கூலியாக இருப்பான்னு தெரியாது. அதனால் அவங்க அந்த இடத்துல வந்து துப்பாக்கியை பிரயோகம் பண்ணி தான் அவங்கள நிலைநாட்டிக்க முடியும். இது வந்து அங்கே உள்ள நிலைமைங்க. இங்கே வந்து என்னங்க சண்டை? இங்கே கத்தி எடுக்கிறதா, கம்பு எடுக்கிறதா? இங்கே வந்து ஆயுதம் தாங்கிய போராட்ட அரசியலா? இல்லையே, இது டெமோக்ரஸிங்க. இது தேர்தல் அரசியல், ஓட்டு கேட்குற அரசியல். நீங்கள் உங்களுடைய கொள்கையை சொல்லி, உங்களுடைய வந்து செயல்பாட்டை சொல்லி, நீங்கள் போகிற திசையை சொல்லி, நீங்கள் மக்களுக்கு செய்ய போகிற நன்மைகளை சொல்லி, இந்த இனத்துக்காக நாங்கள் பாடுபடுறோம், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி தேர்தலில் ஓட்டு கேட்குறதாங்க. அப்படி தானே அவரே சொல்கிறாரு. இந்த நாள் தமிழ் தேசியம் வந்து விடுதலை அடையும்னா ஓட்டு போடுங்கிறார். அதுவே தவறானது. தமிழ் தேசியங்கிறது இந்திய ஒன்றியத்திலிருந்து பிரியக்கூடியது. இந்திய ஒன்றியத்திலிருந்து விடுதலை பெற்றால் தான் தமிழ் தேசியமே மலரும். முதல்ல அந்த புரிதலே அவருக்கு கிடையாது. தேசியம் என்பது அதெல்லாம் நம்ம உள்ள போனோம்னா நீண்ட நேரம் ஆகும். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இந்தியாவிலிருந்து பிரிந்து போகிற உரிமையுடன் கூடியது தான் தமிழ் தேசியம். அந்த போராட்டத்தை எடுத்திருக்காரா? இல்லை. தேர்தலில் போய் எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு 10 எம்எல்ஏ வேணும்னு கேட்குறாரு. இல்லை, தேர்தலுக்கே போகாமல் பெரியார் மாதிரி நான் மக்கள்கிட்ட பேசிட்டு போகிறேன், என் கொள்கையை பேசுகிறேன், இந்த நாட்டில் வந்து தமிழ்நாடு சேர்ந்திருந்தால் உருப்படாது, நீங்கள் என்றைக்கு பிரிஞ்சு போகிறீங்களோ அன்றைக்கி தான் சுயநிர்மை உரிமை கிடைக்கும் அப்படின்னு பேசுகிறாரா? அதுவும் இல்லை. ஆக என்னன்னா ஒரு ஜனநாயக அரசியல் தான் பேசுகிறார். இந்த ஜனநாயக அரசியலில் அடுத்தவருடைய கருத்துக்கு மதிப்பு கொடுக்கணுமா வேண்டாமா, இதுதான் கேள்வி. அடுத்தவங்களை பற்றி ஒரு பிரச்சனை வரும்போது கட்சிக்குள் விவாதிக்க வேண்டுமா வேண்டாமா, இதுதான் கேள்வி. இதுதான் நான் அண்ணாட்ட வர்றேன். அண்ணா கட்சியை நடத்தி 12 ஆண்டுகள் பெரியாருடைய அண்ணன் மகன் தான் அவைத்தலைவராகவும் பொதுச்செயலராகவும் இருந்தார். யார்? ஈ.வே.கே. சம்பத். மிகப்பெரிய பேச்சாளர், எழுத்தாளர், மிகப்பெரிய செயல்பாளர். ஆனால் பெரியாருக்கும் அவருக்கும் ஒரு முறை கருத்து வேறுபாடு வந்தது. சில கேள்விகளை கழகத்துக்குள்ளே முன் வச்சார். அப்போ அண்ணா சொன்னார், தம்பி சம்பத், என் காதிலே ஒரு புண்ணு ஏற்பட்டிருக்கிறது, நான் கடுக்கன் அணிந்திருந்தேன், அந்த புண்ணு ஏற்பட்டதுனால அந்த கடுக்கனை கழற்றி இப்படி வைத்திருக்கிறேன், அந்த புண் ஆறியதும் மீண்டும் அந்த கடுக்கனை எடுத்து அணிந்து கொள்வேன். சம்பத்தை அப்படி தாங்க சொன்னார். சம்பத் என்கிற கடுக்கனை இப்பொழுது கழற்றி வைத்திருக்கிறேன், ஏனென்றால் கழகத்திற்குள் பிரச்சனை, ஆனால் புண் ஆறியதும் மீண்டும் அணிந்து கொள்வேன், எனவே சம்பத் எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு சொன்னார். எவ்வளவு பெரிய உயர்ந்த மனப்பான்மை! ஒரு அண்ணாவெல்லாம் பேசுகிறாருல, பெரியாரெல்லாம் பேசுகிறாருல, அண்ணாலாம் ஒரு தலைவரா இப்படின்னு பார்க்குறோம்ல, வாய் பிழைத்ததும் அது ஒரு பக்கம் பேசிட்டு போகிறாரு. என்ன ஒரு பண்பட்ட தலைவராக, ஒரு பண்பாடு கொண்ட தலைவராக சீமான் இருக்கிறாரா என்பதுதான் கேள்வி. எனவே காளியம்மாள் அந்த கட்சிக்குள் அவருக்கு என்ன பொறுப்பு, அவர் என்ன கடமையாற்றியிருக்கிறார், அவர் எவ்வளோ காலம் அந்த கட்சிக்கு உழைத்திருக்கிறார், பல தேர்தல் நின்று அந்த கட்சிக்கு முகமாக வாக்குகளை வாங்கி கொடுத்துருக்கிறார். அவர் எப்படி ஒரு பேசுகிறாரு செல்ஃபோனில், ஒரு பெண்ணிய செயல்பாட்டால் பேச்சாங்க இது, பிசுறு மசுருன்னு பேசுகிறாரு, பார்த்துருக்கோம்ல. அப்போ இந்த கட்சிக்குள்ளே இருப்பதே அவருக்கு என்ன பாதுகாப்பு, அவருக்கு என்ன மரியாதை, பெண்ணியத்தை சீமான் கட்சிக்காரர்கள் எப்படி மதிக்கிறார்கள்? இப்போ வெளியில் நடக்குது விஜயலட்சுமி வழக்கு வரை சீமானுடைய லட்சணங்கள் கிழிஞ்சிக்கிட்டு இருக்க நீதிமன்றத்தில் குவாஸ் கேட்குறாரு, என்னை வந்து இந்த வழக்கிலேருந்து விடுதலை செய்யுன்னு கேட்குறாரு. அவருக்கு வந்து கொஞ்சமாவது தன்மான சுயமரியாதையாக இருக்கா? நீதிமன்றத்துக்கு வர வேண்டியதானா? அப்போ இந்த கட்சியில் இருக்கிறதே வந்து அவமானம், நான் அப்படி தான் கருதுகிறேன். ஆனால் காளியம்மாள் என்னமோ தெரியல, அவங்க வந்து நிதானமாக யோசிக்கிறாங்க, இந்த கட்சியிலேருந்து போயிட்டோம்னா நம்மளை பல மாதிரியாக குற்றம் சுமத்தி நம்மளை சுயநலவாதின்னு சொல்லிடுவாங்களேன்னு சிந்திக்கிறாங்க. அதுக்கு இல்லை, இந்த விஷயத்தில் இந்த பிசுறுன்னு சொன்னதுனால இந்த பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி காளியம்மாள் வளர்றது சீமானுக்கு பிடிக்கல, அவருடைய வளர்ச்சி தடுக்க பார்க்குறாரு அப்படின்றத காளியம்மாள் உணர்ந்து இப்போது வெளியே வரான்னு நினைக்கிறீங்களா? அவங்க இதுதாங்க, தனக்கு நிகராக யாரும் வந்துடக்கூடாது, முகங்கள் யாரும் தெரிஞ்சிடக்கூடாது, இன்னொன்று தன்னை பொது வெளியில் எந்த விமர்சனமும் செய்து வரக்கூடாது. இதெல்லாம் சீமானுடைய குணாதிசயங்கள்.
அவர் உண்மையின் அஜெண்டாங்க. ஒரு ஆளுக்காக அவருடைய சுயநலத்துக்காக கட்சி நடத்துகிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நாளைக்கு அவர் மனைவியாக இருந்தாலும் கூட சரி அந்த கட்சியில் அவர் அனுமதிக்க மாட்டார். ஏன்னா அவர் கொடுக்கப்பட்ட பொறுப்பு அப்படி. அவர் கொடுக்கப்பட்ட பொறுப்பு அப்படி. ஒரு ஆர்எஸ்எஸ் கிளையினுடைய அமைப்பாக நாம் தமிழர் கட்சி மாறிவிட்டது. இனிமேல் போய் அதில் போய் நீங்கள் வந்து சித்தாந்தம் இருக்கா, அங்கே வந்து ஜனநாயகம் இருக்கா, பெண்ணிய விடுதலை சார்ந்த விடயங்கள் இருக்கா, அவங்களுக்கெல்லாம் மரியாதை இருக்கா அப்படின்னு எதிர்பார்க்குறதே தவறு. இதுதான் அந்த கட்சியினுடைய நிலைமை. அதனால் காளியம்மாள் போன்ற வளர்ச்சி, இப்போ நீங்கள் ஒரு கட்சிக்குள்ளே, ஒரே கட்சிக்குள்ளே, எந்த கட்சிக்குள்ளேயும் நல்ல சக்தி இருக்கும், தீய சக்தி இருக்கும். நம்ம பார்க்குறோம். ஒருத்தவங்க வந்து நல்லா இருப்பாங்க, குவாலிஃபைடாக இருப்பாங்க, ஆர்கனைசராக இருப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து நிறைய வந்து விடயங்கள் இருக்கும், வரலாறு தெரிஞ்சிருக்கும். ஒருத்தன் மண்ணாக இருப்பான், ஒருத்தன் பணம் மட்டும் வச்சுருப்பான், ஒருத்தன் ஜாதியாக இருப்பான், ஒருத்தன் மதத்தை வந்து கட்டமைச்சிருப்பான். இப்படி பல கூறாகத்தான் வந்து ஒரு கட்சி இருக்கும். எல்லாமே வந்து ஒரே மாதிரி ஒரு கட்சியில் இருந்துருவான்னு சொல்ல முடியாது. அப்போ நல்ல சக்தியை வந்து காப்பாற்றுறது கட்சி தலைவருடைய கடமை. இல்லை காளியம்மாள் மீது ஏதாவது குற்றம் இருக்குது, கட்சிக்கு வந்து விரோதமாக போனாங்க, களங்கம் கற்பிச்சாங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஈரோடு தேர்தலில் கூட அந்த அம்மா பேசலைங்க, அழைக்கலைங்க. அப்போ என்ன காரணம்? ஓகே. அப்போ ஏதாவது நீ வந்து ஒரு கட்சியில் வந்து சோகாஸ் நோட்டீஸ் விடு. மதுரை வெற்றிக்குமரன் சொன்னார், நானே மாநில ஒருங்கிணை அமைப்பாளர், கட்சியினுடைய விதி என்ன, ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளரை நடவடிக்கை எடுக்கணும்னா ஒரு நோட்டீஸ் விளக்கம் கேட்கணும். எந்த கட்சியிலையுமேங்க, இப்போ திமுகவில் இருக்குங்க, அதிமுகவில் இருக்குங்க, ஒரு கிளைச்செயலாளர் மீது நடவடிக்கைன்னா அந்த மாவட்ட செயலாளர் நீக்கிற முடியாது, உறுதியாக நீக்கிற முடியாது. பொதுச் செயலாளருக்கு போய் அங்கேருந்து அவருக்கு வந்து ஒரு விளக்கம் கேட்டு மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு கேட்பார். இந்த மாதிரி இல்லைன்னா தலைமை கூப்பிட்டு ஒரு நோட்டீஸ் விடுவாங்கங்க, சோகாஸ் நோட்டீஸ் சொல்கிறது. காரணம் கேட்பாங்க. அந்த காரணத்தை அவர் சரிவர சொல்லலை, நம்ம கொடுத்த சோகாஸ் நோட்டீஸில் எந்த விளக்கமும் அவர் கொடுக்கல அப்படின்னா தான் நீக்குவாங்கங்க. இதுதாங்க வந்து ஜனநாயக நடைமுறை. அப்படி நீங்கள் காளியம்மாள் இந்த கட்சிக்கு ஊர் விளைக்கிறதாக இருந்தால் ஒரு சோகாஸ் நோட்டீஸ் கேளுங்க, கேட்க வேண்டியதானே? எதுக்கு சீமானுக்கு அந்த தகுதி இல்லை? அவர் வந்து உள்கட்சி ஜனநாயகத்தை காப்பாற்றுவராகவோ ஒரு ஆரோக்கியமான அரசியல் நடத்தக்கூடிய பண்பட்டவராகவோ இல்லை. எத்தான் சொன்னனே, சம்பத்தை எப்படி அண்ணா மதித்தார், தனக்கு இணையாக வந்து எத்தனை தலைவர்கள் அண்ணா உருவாக்கினார். எவ்வளோ பெரிய ஃபேஸ் வேல்யூ எம்ஜிஆர் அவர் கட்சியில் வச்சுக்கலையா? தன்னை மீறிய செல்வாக்கு இருந்தது. ஒரு பொதுக்கூட்டத்திற்கு போனால் எம்ஜிஆர் வந்தால் எம்ஜிஆரை ஜனங்கள் பார்ப்பாங்க. அண்ணாவே சொல்லியிருக்காரு, இது வந்து நான் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு போயிட்டு ஒரு கிராமத்துக்கு அந்த காலங்களில் எங்கேயாவது காரை நிப்பாட்டிட்டு ஒரு தேநீர் சாப்பிட்ற மாதிரி போய் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அந்த ஊரில் இருக்கிற பெரியவங்கெல்லாம் நீங்கள் எம்ஜிஆர் கட்சியான்னு கேட்டாங்க என்கிட்ட. அண்ணா அவர்கள்ட்ட அண்ணா அந்த கட்சிக்கு துவக்கினவர், அதை அவர் எப்படி உள்வாங்கிக்கிட்டாருன்னா, அப்போ தம்பி ராமச்சந்திரனுக்கு மக்கள்கிட்ட இவ்வளவு செல்வாக்கு இருக்குது, அப்போ எம்ஜிஆரை நம்ம எப்படி கொண்டாடணும், எம்ஜிஆரை நம்ம எப்படி வந்து வச்சிருக்கணும் இந்த கட்சியில், அப்படி தாங்க நடத்தினாரு. அந்த இடத்துல சீமான் தவறாருன்றீங்க? அப்போ சீமானுக்கு தலைவரான குவாலிஃபிகேஷனே இல்லையே, அந்த தலைவருங்கிற இடத்துல இல்லையே அவர். அப்புறம் எப்படி பண்ணுவார்? காளியம்மாளை பார்த்தா அவருக்கு நடுங்கிறார். இந்த அம்மா வந்து நாளைக்கு தலை உதிக்கிடுவாங்களோ, இவங்களுக்கு பின்னால் போயிடுவாங்களோ அப்படின்னு. ஏன்னா இவருடைய முகமூடி ஒரு பக்கம் கிழிஞ்சிக்கிட்டே இருக்குல்லங்க, இவருடைய பொய் தோற்றம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒன்றுன்னா இன்றைக்கி ஒரு வாரம் அடுத்த வாரம் அப்படிங்கிற மாதிரி சீமானுடைய நிலைமை மிக கீழே போய்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிற இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரமோட் பண்ணுவாங்க. எந்த கட்சியிலையுமே நடக்கும். ஒருத்தருக்கு டீக்ரேட் ஆகுது, ப்ரமோஷன் ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு குவாலிஃபைடான ஒரு ஆள் இருக்கான்னு வச்சுங்களேன், என்னங்க நம்ம சீமானை இவ்வளோ நினச்சோம், அவர்கிட்ட சுய ஒழுக்கம் இல்லை, பணம் நிதி வரவு செலவில் நேர்மை இல்லை, நீதிமன்றமே சொல்லுது, நிதானம் இல்லாமல் எங்க நீதிமன்றம் சொல்லுதுங்க. நல்லா சிந்திச்சு பாருங்கள். அந்த தம்பிமார்கள், கைதற்ற தம்பிமார்கள் பாவம், அவங்கெல்லாம் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுற மாதிரி இருக்காங்க, நமக்கு தெரியும். பாருங்கள், நீதிமன்றம் சொல்லுது சீமான் கொஞ்சம் நிதானமாக பேசினா நல்லது. நிதானம்னா என்ன, அதுக்கு என்ன பொருள்? நம்ம ரொம்ப போனோம்னா தவறாக போயிடுங்க. தனி மனித விமர்சனம் தேவையில்லை நான் நினைக்கிறேன். அதை எதுக்கு சொல்லணும்? நிதானமாக பேசினா என்னங்க, 6 மணிக்கு மேலே எப்படி இருப்பாருன்னு தெரியல. அதெல்லாம் வந்து நீதிமன்றம் சொல்லுது, நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்படின்னா என்ன, அவருடைய என்ன கான்சியஸில் இருக்கார், என்ன பேசுகிறாரு? இப்போ நிதானம் இழந்து பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால், அப்போ செல்ஃபோனில் வந்து மசுரும்பார் பிசுரும்பார் என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு தலைவனுக்கான தகுதியற்ற ஆளாக சீமான் இருக்கிற போது காளியம்மாள் அங்கே எப்படி இருக்க முடியும்? அப்போ அதுபோக நான் சொன்னது தான், ஒரு கட்சிக்குள் தலைமை முன்னணி ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறவர் அல்லது அந்த கட்சியை ஃபார்வேர்ட் பண்ணி நடத்திட்டு போகிறவர், அவருக்கு தகுதி குறைச்சல், அவருடைய பண்பாடு, அவர் சார்ந்த பெண்ணிய அணுகுமுறை எல்லாம் வந்து ஒழுக்க சீர்கேடாக இருக்கும்போது, யார் அந்த கட்சியில் வந்து தன்னுடைய பேச்சால் ஆற்றலால் எழுந்து நிற்கிறாங்களோ அவங்க பக்கம் அது சரி வாங்கங்க. எந்த கட்சியிலையுமே இவரை நம்ம எதிர்பார்த்தோம், இவர் சரியில்லை, தலைமை பண்பு இல்லை, இப்போ இவங்களை நோக்கி போகலாம், இந்த பயமும் இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய
அவருடைய எப்போவுமே பிளான் என்ன பண்ணுவாருன்னா யாரையும் அவர் வெளியில் அவரை அனுப்ப மாட்டார். அவங்கள உங்களை எப்படி போக வைக்கணுமோ அப்படி போக வைப்பார். ஓகே. அப்போ நீ நேர்மையானவனாக இருந்தால் ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கேளு, விளக்கம் கேளு, கட்சிக்கு என்ன எதிர்பார்க்கணும்னு கேளு, போனால் சந்தோஷம் மகிழ்ச்சிங்கிறியா? இப்போ கட்சி உன்னுடையதா? தனிப்பட்ட மனிதனுக்காக ஒரு இயக்கம் வச்சுருக்கீங்களா? இல்லையே, கூட்டு முயற்சி தானங்க, எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்குங்க. தலைமை ஒரு படையை நடத்தி சொல்கிறவன் தளபதி தான், அதில் நம்ம மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அந்த கட்சியை கொண்டு சேர்க்கிறது யாருங்க? சூரற்றி விட்டுறது யார்? கொடியேற்றுறது யார்? கூட்டம் போடுறது யார்? அவன் ஒரு குறையை சொன்னால் அந்த குறையை களைபவன் தான் தலைவன். நீ என்ன கேட்குறது? நான் இஷ்டம் தான் இரு, இல்லைன்னா போ, நான் சொல்கிறவன் தான் இங்கே இருக்கணும் அப்படின்னு ஒரு மனநிலை வந்து ஒருத்தருக்கு வருதுன்னா தன்னை அதிபரை போல வந்து பாவித்துக் கொள்கிறார். தான் ஒரு பெரிய அதிபராகவும் ஒரு சர்வாதிகாரியாகவும். அதான் நம்ம முன்னையே சொன்னோம், இது ஜனநாயக அரசியலுக்கு பொருந்தாது. நீங்கள் துப்பாக்கி தூக்குற அரசியல், ஆயுத அரசியலில் போய் பண்ணுங்க. நான் சர்வாதிகாரி, உலக நாடுகள் எவ்வளவோ பெரிய சர்வாதிகாரெல்லாம் பார்த்துருக்குறோம். அந்த சர்வாதிகாரிகள்லாம் முடிவு என்னங்கிறதையும் பார்த்துருக்கோம். அது ரொம்ப சிக்கலான முடிவு வரும். ஆனால் இது டெமோக்ரஸிங்க, இது ஜனநாயக அரசியலுங்க. இதில் விவாதங்கள் வேணும், களங்கள் வேணும், ஆரோக்கியமான உட்கட்சி முரண்கள் இருந்தாலும் அதை களையக்கூடிய பண்பு வேணும். ஒரே மாதிரி இருக்காதுங்க. 10 கையில் 10 விரல் ஒன்றும் முன்மா இருக்குது. ஒரு கட்சியில் ஒன்றும் இருக்க மாட்டான். ஆனால் பொதுக்குழுவில் கூடி முடிவெடுத்துரும் அந்த வடிவம் வேணும். இப்போ பொதுக்குழுவில் பேசுவாங்க, திமுகவிலலாம் ஒரு கருத்து சொல்லுவாங்க, அதிமுகவிலையும் அப்படி தான். ஆனால் முடிவு வெளியில் வரும்போது என்ன, கட்சி பொதுக்குழு தீர்மானிது, அந்த முடிவை நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிவ் பண்ணணும். அதுதான் எந்த கட்சிக்கு அடையாளம். அன்றைக்கி என்னைக்காவது ஒரு பொதுக்குழுவை கூட்டி சீமான் என்னைக்காவது வந்து ஒரு விவாதம் நடத்தியிருக்காரா? பேசியிருக்காரா? பொது வழிவில் வரவு செலவு கணக்கு வைத்திருக்காரா? இல்லையே. இன்றைக்கி நாடு கடந்த தமிழீழ அரசு ருத்ரகுமாரனே சொல்கிறாரு, யாரும் நிதி கொடுக்காதீங்க, பிரபாகரன் வேறு பயன்படுத்தாதீங்க, பெரியாரையும் பிரபாகரனையும் மோட்டிவேஷனாக கொண்டு போய் நிறுத்துகிற அரசியலை செய்கிறாரு. இது ரொம்ப எங்களுக்கு இதில் சம்மந்தமே இல்லை, இப்படி பேசுகிறத நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்கிறாரு. அன்றைக்கே ஒரு கட்சி கழிச்சிட்டு போயிருக்க வேணாமா? இது அப்போ என்ன அரசியல் இது நடத்துகிறாரு? இந்த அரசியலில் வந்து காளியம்மாள் போன்றவர்களை வளருவார்னு நம்ம எதிர்பார்க்குறதே தவறு. அவங்க ஏதோ ஒரு கான்செப்டில் பொறுமையாக இருக்காங்க, அதுக்கு ஒரு அளவு இருக்குது. சேர்ந்தாரை சேர்ந்தன்னிக்குள் செய்வோருக்கு கரும்பொருள் ஒன்றும் இல்லைங்கிறேன். யாருடன் சேர்ந்து நட்பாக இருந்தால் அவனுக்கு எந்த பிரச்சனையும் வந்து கடுமையாக இருக்காதுங்கிறாரு வள்ளுவர். வள்ளுவர் குரலை அடிக்கடி சொல்லுவாங்க காளியம்மா, சேர்ந்தாரை தேர்ந்தெண்ணி செய்வோருக்கு கரும்பொருள் ஒன்றும் இல்லை. யாரிடம் சேர்ந்தால், யாருடன் நாம் நட்பாக இருந்தால், நமக்கு அது கட்சியோ வாழ்க்கையோ நண்பர்களோ யாரை நம்ம செலக்ட் பண்ணணுங்க, அதுதாங்க நம்ம கையில் இருக்கிறது. அதில் வந்து நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம அதில் வந்து எளிதாக சந்திச்சிடலாம். ஆனால் சேர்க்கை சரியில்லை என்ன அப்படின்னு சொன்னால் அது வந்து அவங்களுக்கே வந்து சிக்கலாக முடியும். அந்த கடவுள்லாம் இருக்காங்க, அதனால் நல்ல முடிவு எடுத்து வெளியேறுவாங்க. அவங்களுக்கு பல கட்சியிலேருந்து அழைப்பு வந்துட்டுருக்கு, அந்த காலகட்டமும் இருக்குங்க. ரைட். இப்போ இந்த விவகாரத்தை பற்றி கேட்கும்போது அவங்க நான் அமைதியாக இருக்கிற பொருட்டு அந்த பேரை சமூக ஆர்வலர்னு போட்டாங்க, அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. அவர் பெருசாக அழட்டிக்கலாம் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் இந்த கட்சியிலேருந்து விலகிறது குறித்து நான் விரைவில் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவருடைய விலகல் அப்படிங்கிறது உறுதியாகிருச்சு. சீமான் அவர்கள் பேசும்போதும் இலையுதிர் காலம் மாதிரி கலையுதிர் காலம்னு சொல்லி கலைஞர் சொல்லி விமர்சிக்கிறாரு. இந்த தன்மைகளை எப்படி பார்க்குறீங்க? காளியம்மாள் அவர்கள் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு காலம் பிடிக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி பல்வேறு கட்சிகள் அழைப்பு வருது அப்படின்னும் போது இதுக்கான ஒவ்வொரு கட்சியிலும் போய் பேசுறது, இது கட்சி சரியாகுமா? அந்த முடிவில் தான் காளியம்மாள் இவ்வளோ டியூரேஷன் எடுத்துக்கிட்டாங்கன்னு நான் புரிஞ்சுக்கலாமா? பயிரிடையே வளரும் கலை நச்சு சீமான் தான். நாம் தமிழர் என்னும் அழகிய ரோஜா தோட்டத்தில் வளர்ந்த கள்ளிச்செடி, கரையான் புற்றில் புகுந்த கருநாகம், என்ன மலர்ச்சோலையில் புகுந்த சாக்கடை. இந்த சாக்கடை வந்து இன்னொரு அழகிய ஒரு சித்தாந்த ரீதியாக ஒரு பெண்ணிய செயல்பாட்டாளரை பயிரிடையே வரும் கலர் என்ன இலையுதிர் காலம், கலைகள் உதிரும் காலம், இலையுதிர் காலம் மாரி இது கலைகள் உதிரும் காலம் சொன்னால் இந்த கலைகள்லாம் வளர்ந்துருச்சுன்னா வந்து நீ என்ன செஞ்சுட்டு இருந்தார் இவர்? இல்லை இவர் ரொம்ப புடம்போட்ட தங்கம்மா, சுய ஒழுக்கமானவரா, கட்டுப்பாடு மிக்கவரா, என்ன தகுதியில் பேசுகிறாரு? அப்போ என்னென்னா ஒரு கட்சிக்காரனை இருந்தால் இரு, போ, நீ இஷ்டம்தான் போய்கிட்டே இரு, வாழ்த்துக்கள்ங்கிறாரு. சரி, அப்போ இவனுடைய உழைப்புலாம் என்ன ஆகிறது? நான் கேட்குறேன், இவனுடைய உழைப்புலாம் என்ன ஆகிறது? அதாங்க கட்சியில் வந்து யாரும் வந்துடக்கூடாது, தன்னை மட்டுமே வந்து முகமாக காட்டணும், ஒற்றை சர்வாதிகாரமாக இருக்கணும். இந்த கட்சியை வந்து ஒரு பணங்காய்க்கும் மரமாக மாற்றிவிட்டார் சீமான். இது உணர்ச்சிகளால் உணர்வுகளால் வடிவமைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அரசியல் சூழல் தாங்க 2010 நாம் தமிழருங்க. ஆனால் இதை எப்படி அவர் பயன்படுத்திக்கிறார்னா தனக்கானதாகவும் அதை ஒரு பணங்காய்க்கும் மரமாகவும்
பயன்படுத்திக்கிட்டு சுகபோக வாழ்க்கை வாழ்கிறாரு. இப்போ இந்த வாழ்க்கைக்கு இடையூறாக வருகிறவர்கள் என்ன செய்கிறாரு? கலையுதிர் காலம், இலையுதிர் காலம்னா ஒரு டைலாக் பேசுவார். இப்போ நோட்டுக்கானவன் அல்ல நாட்டுக்கானவன், இனத்துக்கானவன் அல்ல பணத்துக்கானவன், இதெல்லாம் ஒரு டைலாக், இதெல்லாம் பேசிகிட்டு இருப்பார். அந்த டைலாக்லாம் இந்த டைலாக்கெல்லாம் நிறையா பேசி தான் திராவிட இயக்கம் பேசாத பேச்சு இல்லை. இந்த எதுகை மூனை பேச்செல்லாம் பேசி வந்து ஒரு கைதட்டுறதுக்கெல்லாம் சில பேர் இருப்பாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த காளியம்மாவுடைய பிரச்சனையின் மூலமாக சீமானுடைய முகம்தான் கிழிந்திருக்கிறதே ஒழிய அவருக்கு எந்த நட்டம் இல்லைங்க. நாளைக்கு இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்குது. தமிழக வெற்றி காலத்துக்கு போகலாம், அங்கேயும் அழைப்பு இருக்குது. அங்கே வந்து விக்கிரவாண்டி தேர்தலுக்கு பின்னால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அன்றைக்கே சொன்னாங்க காளியம்மா வரப்போகிறாங்கன்னு. ஆனால் அது என்னென்னா புறப்பட்ட இடத்துல நிற்கிது. குட்ஸ் வண்டி வந்து போய்கிட்டே இருக்கணும்ல, ட்ரெயின் வந்து புறப்பட்ட இடத்துல கழட்டி விட்டுட்டேன்னு நிற்கிது, மூவிங் இல்லை. அப்போ அந்த கட்சியில் அவங்களுக்கான வேலை திட்ட ப்ரோக்ராம் இல்லாமல் வந்து இருக்காங்கங்க. மற்றபடி அவங்களுக்கு ஐடியாலஜிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க தமிழ் தேசியமாக திராவிட தேசியமானா பிரித்து பார்க்க முடியலை, அங்கே ரெண்டும் ஒன்று தாங்க. இப்போ நான் கேட்குறேன், சீமானோ இல்லை காளியம்மாவோ இன்றைய காலகட்டத்தில் இருமொழி கொள்கையை ஆதரிக்கிறார்களா, மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறார்? கேள்வி. இது எந்த கட்சின்னு விட்டுருங்க. இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறார்களா, எதிர்க்கிறார்களா? பன்முகத்தன்மையை ஆதரிக்கிறார்களா, எதிர்க்கிறார்களா? மொழி வளர்ச்சியை ஆதரிக்கிறார்களா, எதிர்க்கிறார்களா? பெண்ணிய விடுதலை அதை எதிர்க்கிறார்களா, ஆதரிக்கிறார்களா? கோட்பாடு ஒன்று தாங்க. கோட்பாடு வந்து ஒன்று தான். பெரியாரியமும் கற்பித்த கோட்பாடும் தமிழ் தேசியமும் ஒன்று தான். அது போலி தமிழ் தேசியமாக கட்டமைத்து கொண்டு இவர் வந்து திராவிடமே போலி அப்படின்னு சொல்கிறார். அதை வந்து அவங்க கட்சிக்குள்ளே இருந்ததுனால மௌனமாக இருந்திருக்கலாமே ஒழிய, கோட்பாட்டு அடிப்படையில் இந்திய ஒன்றியத்திலிருந்து விடுதலை பெறுவது தான் தனிநாடு தமிழருக்கே ஒன்று தான் தீர்வுன்னு 1956களில் மொழிவழி மாகாணங்கள் பிரிந்தப்போ தந்தை பெரியார் பதிவு செய்கிறார். இதை விட என்ன வேணும்? அதைத்தானே நீங்களும் கேட்குறீங்க. அதுக்கு தானே போராடணும். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நாம் ஒரு டெமோக்ரஸி ஜனநாயக அரசியலை செய்கிற போது சுயநிர்ணய உரிமை, அதிக அதிகாரங்கள் கொண்ட மாநிலம் அப்படிங்கிறதானே திமுகவின் கொள்கை. அதுக்காக ராஜமன்னார் குழு அமைத்து கலைஞர் 74 போட்ட தீர்மானம் இன்றைக்கு இந்திய அரசியலில் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் எல்லாம் ஒரு 3, 4, 5 அதிகாரங்களை தவிர, காஷ்மீர் இருந்ததல்லவா, அதை போல அதிகாரங்கள் மிகுந்த மாநிலமாக இருக்க வேண்டும் என்று கலைஞர் போட்ட அந்த ராஜமன்னார் குழு அறிக்கை தான் இன்றைக்கும் இந்தியாவில் பேசும் பொருளாக இருக்கிறது. இதில் என்ன வந்து யாருக்கு வித்தியாசம் இருக்க முடியும்? இதுதானே வந்து யதார்த்தம், இதுதானே நடைமுறையில் இருக்கிற விஷயங்கள். அதை தமிழ் தேசியமாக பேசலாம், திராவிட தேசியமாக பேசலாம், வேறு ஏதோ ஒன்றாகவும் பேசிட்டு போகிறாங்க. இடதுசாரிகள் கூட பேசுகிறாங்க மாநிலத்துக்கு அதிகாரம் வேணும்னு. அப்போ இந்த பன்முகத்தன்மை, மதச்சார்பற்ற அரசியல், இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு அஜெண்டா தாங்க. அதை வெவ்வேறு விதமாக பேசுகிறாங்க, அவ்வளோதான். இவங்க திராவிட தேசியங்கிறாங்க, இவங்க தமிழ் தேசியம்னு பேசுகிறாங்க. அதனால் காளியம்மாளுக்கு இப்போ இன்றைக்கு கவர்னர் வந்து எவ்வளவு அதிகார மீறல் பண்ணுறாரு அதை நம்ம பார்க்குறோம்ல. நித்தம் கவர்னர் வந்து ஒரு ஸ்போக்ஸ்மேன் மாதிரி, ஒரு ஆர்எஸ்எஸ் அலுவலக செக்ரட்டரி மாதிரி பேசிகிட்டு இருக்காருங்க. ஒரு கவர்னர் மாதிரி ஏன் இல்லை? கவர்னர் வந்து முழுக்க வந்து இந்த திமுக அரசுக்கு வந்து கடிவாளம் போட்டு எப்படியாவது இந்த அரசை நிர்மூலமாக்கணும்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மாநில அரசின் மீது, அதிகாரத்தின் மீது, கூட்டாட்சி தத்துவத்தின் மீது தொடுக்கிற தாக்குதல் அப்படிங்கிறதுல வந்து வேறுபடுவாங்களா? இருக்க முடியாதுல்ல. கவர்னர் வேணும், அதை கூட சீமான் பேசியிருக்காரே, அவரும் பேசுகிறாரே. அப்போ இதிலெல்லாம் வந்து ஒருமித்த கருத்து தாங்க. இப்போ வந்து மும்மொழி கொள்கை வேணுமா, இருமொழி கொள்கை வேணுமா? இப்போ இந்த பாடத்திட்டத்தில் வந்து மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை நீ மாநில அரசு கொடுக்க வேண்டிய நிதியை வச்சுருக்கீங்கல்ல, இதை கொடுன்னு கேட்குறோம். இதை ஆதரிக்கிறாங்களா, மறுக்கிறாங்களா? இதில் வேறுபட முடியுமா? முடியாது. வழி வந்து வேறு சொல்கிறாங்க, மார்க்கம் வேறமாக இருக்கலாம். அந்த இதில் இறைநிலை சொல்லுவாங்கள்ல, மார்க்கம் தான் வேறு, அடையக்கூடிய முக்தி என்பது ஒன்று தான். நம்ம இறையை தான் அடைகிறோம், பல வழியில் போகிறோங்கிற மாதிரி நம்ம அடையக்கூடிய ஒன்று தாங்க. திராவிட தேசியமோ தமிழ் தேசியமோ சுயநிர்ணய உரிமை, செல்ஃப் டிட்டர்மினேஷன். தமிழ் தேசியம் என்பது இந்திய ஒன்றியத்திலிருந்து விடுதலை பெறுவது. அதை நோக்கி போவதற்கு முன்னால் மாநில அதிகாரங்கள் கொண்ட மாநிலம். ஒருவேளை இந்த நாட்டில் நாம் சேர்ந்து வாழ முடியாது என்று ஒரு தலைமுறை தீர்மானிக்குமே ஆனால் அன்றைக்கு தமிழ் தேசியம் பிறக்கும். இதுதாங்க, அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இதில் எல்லாருக்கும் உடன்பாடு உண்டு. இது பெரியார் சொன்னது தான், அண்ணா பேசுனது தான். அண்ணா என்ன சொன்னார்? பிரிவினையை கைவிடுகிறேன், ஆனால் பிரிவினைக்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன. நான் பிரிவினையை தான் கைவிட்டிருக்கேன், அதை கூட சொன்ன ஒத்தி வைக்கிறேன்னார். ஆனால் இந்த நாட்டு பிரிவினைக்கான காரணங்கள் இருக்குல்ல, அது பூரா அப்படியே இருக்கிறார். அப்படியே இருக்கா இல்லையா?
மாநிலங்களுக்கு என்ன வந்து அதிகாரம் குறைந்த மிகப்பெரிய ஒரு டெரிட்டரி ஒரு யூனியன் பிரதேசம் மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்கான். கல்வியை வந்து வச்சுக்கிட்டு நீ வந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையில் நிதி ஒதுக்க மாட்டேங்கிற. இன்னொன்று என்னங்க, நுழைவுத் தேர்வு கொண்டு வரப்போகுதுன்னு சொல்கிறான். 3வது 5வது இது எங்கேயாவது கண்டிருக்கோமா? அப்போ என்ன மத்திய அரசினுடைய பார்வை என்ன இருக்குன்னா, பழையபடி மாடு மேய்க்க போகிறது. எங்க 3வது பிள்ளைய 5வது பிள்ளைய கொண்டு போய் நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுனா அவங்க ஃபெயில் ஆகிட்டு அடுத்து எப்படிங்க போவாங்க? இதுதான் பெரியார் அழகாக சொன்னார், ஒன்றும் பண்ண வேணாம், ஆல் பாஸ் போடுனார். 35 மார்க்கே வேணாம்னாரு. ஏன்னா நீ வரலாற்று காலத்தில் படிக்கலை, உன்னை படிக்க விடலை. பார்ப்பனர்கள், உயர்ஜாதி பார்ப்பனர்களே வந்து அதிகாரங்களை வச்சுக்கிட்டு கல்வியையும் வேலை வாய்ப்பையும் அவங்களே வச்சுக்கிட்டாங்க. அதனால் நீ படித்து தேர்ச்சி அடைகிறதுக்கு மிக நீண்ட காலங்கள் ஆகும், போட்டி போடுவதற்கு நீண்ட காலங்கள் ஆகும். அதனால் இவனுக்கு மார்க் வரையறையே வேண்டாம்னார். இந்த விவரங்கள்லாம் யாரும் சொல்கிறது கூட இப்போ இன்றைக்கி சொல்லுவாங்க. ஆனால் அப்படி அதெல்லாம் மறைக்கப்பட்ட விஷயங்கள். பெரியார் சொன்னார் 35 கூட வேணாம், ஆல் பாஸ் போடு, இவன் போகட்டும். போய் அவனுக்கு எப்போ அறிவு வளர்ச்சி வருதோ, அறிவு பெருக்கம் வருதோ, அப்போ அவன் வந்து பொது தேர்வில் போட்டி போட்டு வரட்டும். இவனுக்கு எதுக்கு வடிகட்டுற? அந்த அளவுக்கு இந்த சமூகம் முன்னேறல, இவனையே போய் வந்து ஃபில்டர் பண்ணுற அப்படின்னாரு. ஆனால் இன்றைக்கி என்ன, 5வதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு, 8வதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் அவன் படிக்காமல் வந்து மாடி மேய்க்க போகணும், இல்லைன்னா கட்டட வேலை பார்க்க போகணும். இது மறைமுகமாக குலக்கல்வியை உண்டாக்குறதுங்க. நீங்கள் அப்போ பார்த்த வேலையை பாரு, இல்லை வந்து மாடி மேய்ச்சிட்டு போ, உன்னை படிக்க விடாமல் ஆக்குவதற்கான சதித்திட்டம். இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் எப்படி முரண்பட போகிறாங்க? தமிழ் தேசியமோ திராவிட எந்த தேசியமாக இருக்கட்டும், இடதுசாரிகளாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இந்த கொள்கையெல்லாம் ஒருமித்த கொள்கை தாங்க. இதை வந்து திராவிட தேசியம் தமிழ் தேசியம் பிரித்து பார்க்கறது இது ஒரு டைவர்ஷன் தான். இது ஒரு பிளவுவாதம் தான். அப்படிலாம் இல்லை. தெலுங்கரானாலும் தமிழரானாலும் மலையாளி ஆனாலும் மூல திராவிடம் ஒன்று தான், தமிழ்லேருந்து பிளந்த மொழிகள் தான். அது இன்றைக்கு வெவ்வேறு மொழிகளாக பேசப்படுவதற்கு காரணம் என்ன? சமஸ்கிருதம் வந்துச்சு, உள்ளே வந்துச்சு, அதனால் சில மொழிவழி பிரிவினைகள் ஏற்பட்டுச்சு, அவ்வளோதானே ஒழிய ஒரு தாயின் வயிற்று பிள்ளைகள் தான் நாம். அதனால் ஒன்றிணைந்து போராடக்கூடிய இந்த காலச்சூழலில் நம்மளையெல்லாம் பிரித்தாலும் சூழ்ச்சியாக இன்றைக்கு மத்திய அரசு நம்மளை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது. இதெல்லாம் முறியடிக்க வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்குது. அதனால் காளியம்மாள் போன்றவர்கள் திராவிடம் தமிழ் தேசியம் அப்படின்லாம் சிந்திக்க மாட்டாங்க, சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. சில நடைமுறைகளில் சில வித்தியாசம் இருக்குங்க ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும். அது டெமோக்ரஸி திமுகவில் இருக்குது, உள்கட்சி விவாதங்கள் இருக்குது. அதனால் வந்து அதெல்லாம் வந்து அவங்க யோசித்து பார்த்தா முடிவெடுப்பாங்க. தமிழக வெற்றி கழகம் ஐடியாலஜியாக ஒன்று வச்சுருக்காங்க, பெரியாரை காட்டுறாங்க, அம்பேத்கரை காட்டுறாங்க. ஆனால் போதிய தரவுகள் இல்லை. இன்னும் வந்து நடைமுறையில் அவங்க வந்து எந்த அரசியலையும் எதிர்கொள்ளலை, கள அரசியலுக்கு வரலாங்க. இல்லை, அதிமுக கூடயும் பேசுகிறாங்க, தாவிக கூட பேசுகிறாங்கலாம் பேச்சு வந்தது. அது எப்படி பார்க்குறது? அதாவது எல்லா கட்சியிலையும் அழைப்பு வரும். ஒரு சாதாரணமாக ஒருத்தர் ஒரு கட்சியில் வந்து செயல்பாட்டாளர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், எல்லா கட்சியிலையும் அழைப்பு வரும். இப்போ ராஜீவ்காந்தி இருந்தார் நாம் தமிழரில், அவர் போய் இப்போ வந்து சைன் பண்ணலையா? திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாநில மாணவர் அணி செயலாளர் இருக்காருங்க. இப்போ நாம் தமிழில் வந்த பல பேருக்கு பொறுப்புலாம் கொடுத்துருக்காங்க. இவர் நாம் தமிழில் தான் வந்தவர், அதனால் ஒரு ஓரம் கட்டி வைக்கணும் அப்படின்னு திமுக தலைமை நினைக்கவே இல்லை. உங்களுக்கு திறமை இருக்குது, பேச்சாற்றல் இருக்குது, உங்கள்ட்ட அறிவாற்றல் இருக்குது, செயல்பாடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடம் வந்து இருக்குங்க. இது நான் வந்து ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை, மாற்று கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காளியம்மாள் வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், நல்ல ஒரு பேச்சாளர், நல்ல செயல்பாட்டாளர், அவங்களுக்குன்னு பெண்கள் மத்தியில் வாக்குகள் நல்லா வாங்கியிருக்காங்க. ஆனால் தாவேகா என்பது என்னென்னா, அது தமிழக வெற்றி கழகம்ல, அது வெட்டி கழகம். எடுத்துகிட்டு இட்டு போடுங்க. வெட்டியாக வந்து உங்கள் காலங்களை கழிச்சுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய இன்றைக்கு நடக்கிற அரசியலில் கோபேக் மோடி, கோபேக் ஸ்டாலின் வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க. இந்த அரசியல்லாம் என்னங்க? இதுதாங்க அரசியல். இன்றைக்கு களச்சூழலில் வந்து இந்திய ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கக்கூடிய அரசியல் தான் நீங்கள் நடந்துகிட்ருக்கு. மாநில அரசை புறக்கணிக்கிறான், மும்மொழி கொள்கையின் மூலமாக மொழி அழிப்பு செய்கிறான், கட்டாய இந்தியை கொண்டு வருவதற்கு கதவு திறந்து விடுறான். அப்போ இந்த இடத்துல எல்லாம் வந்து எதிர்ப்பதற்கான களம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் இருக்குது. அதற்கான சக்தி அங்கே தான் இருக்குது. அப்போ தமிழக வெற்றி கழகம் வேடிக்கையை பார்த்துட்டு இருக்கு. அது வெற்றியாக தான் போகும், அது வெற்றியாக வராது. அதனால் இந்த இடத்துல திமுக தான் இருக்குது. அதனால் அவங்க திமுக அரவணைத்துக் கொள்ளும், அவருக்கான அரசியல் எதிர்காலம் இருக்கும். கண்டிப்பாக அவர் வந்து அதை செய்வார்னு எதிர்பார்க்குறோம். அதான் சார், இப்போது நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் கூட அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்துக்கிறாரு. அதே மேடையில் திமுகவில் ஜாயின் பண்ணுற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? இன்னொரு சமயம் காளியம்மாள் அவர்கள் வந்துட்டு இப்போ பொதுவாக நாம் தமிழரில் திராவிடம் அண்டு திராவிட கட்சிகளோட தலைவர்களோட வெறுப்பின் மூலமாக இந்த நாம் தமிழரோட வளர்ச்சி இருக்குன்னு சொல்லலாம். அதுலேருந்து வெளியே வந்த காளியம்மாள் திமுகவில் போயிட்டு எப்படி பொருந்துவார்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இது வந்துங்க அதை தான் நான் சொல்லிட்டேன். அதாவது முன்னாலே சொன்னேன்,
நீங்கள் திரும்ப அந்த அந்த கேள்வியில் வர்றீங்க, நியாயமானது. அதான் சொல்லிட்டேனே, மொழி வளர்ச்சி, மொழிக்கான களம். நாம் தமிழர் எதை முன்வைக்கிறது? மொழிக்கான களம், சுய நிர்ணய உரிமை. திமுகவில் ஏற்கனவே சொல்லப்பட்டது தான், பிரிவினைக்கு பின்னால் மொழி வளர்ச்சி, பெண் விடுதலை, பெரியார் காலத்துலேருந்து இது பேசப்பட்ட செயல்பாட்டுக்கான ஒரு இடம். இது எல்லாமே வந்து எதில் மாறுபடுறாங்க? மாறுபடலை. ஒன்றே ஒன்று இருக்குங்க, மன அழுத்தம். அதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். ஈழம் குறித்த பார்வை, அதில் வந்து மன அழுத்தம் இருக்கலாம். ஆனால் உண்மையிலே ப்ராக்டிக்கலாக பார்த்தா ஈழத்துக்காக அதிகமாக காவு கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது எப்படின்னா 90களில் விடுதலை புலிகள் மூலமாக தமிழ்நாட்டில் ஊடுருவல் நடக்கிறது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அன்றைக்கு இருந்த கலைஞர் அரசாங்கத்தை கலைத்தது. இன்றைக்கி உள்ள தலைமுறைக்கு அதெல்லாம் வந்து பெருசாகவே படலை. அவங்க எப்போ வந்து திராவிட இயக்கத்தின் மீது ஒரு பெரிய மாசு விழுகுதுன்னா 2009 முள்ளிவாய்க்கால் படுகொலை என்பது அது நடந்தது. அதுக்கு காரணம் திமுக இல்லை. திமுகவுக்கு அந்த ஒரு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கா? அழுத்தம் கொடுக்கலாம். அந்த அழுத்தம் கொடுத்தும் ஏன் நடக்கலைன்னா, பயங்கரவாத ஒழிப்பு என்ற பெயரில் தெற்காசிய நாடுகள் நடந்த கூட்டமைப்பில் அன்றைக்கு நடந்த உலக அளவிலான ஒரு பிளான் தாங்க அது. அது வந்து தெரியும், பல்வேறு நாடுகள்லாம் சேர்ந்து பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கைன்னு கொண்டு வந்தாங்க. அதை வந்து நம்ம மொத்தமாக இந்திய அரசு தான் காரணம், தமிழ்நாட்டில் திமுக அரசு தான் காரணம்னு சொல்கிறோம். ஆனால் சில பேருக்கு அந்த மன அழுத்தம் இருக்குது. எங்களுக்கே இருந்துச்சே, இதை ஏன் தடுக்கலை, தமிழர் இனப்படுகொலை தடுக்கிறதுக்கு. ஆனால் அதுக்கு ஒரு பெரிய எழுச்சி வரணுங்க. அந்த எழுச்சி ஈழ அரசியல் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வந்து என்னென்னா ஒரு மட்டுப்பட்டு தான் இருக்குது. யார், நான் சொல்கிறேன், யார் ஆயுதம் தூக்கி போராடுறது? யார் நடத்துறது? இந்திய அரசில் தடை இருக்குது ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பின்னால். அதை நம்ம களைய வேண்டாமா? அப்போ இந்த தடைகளெல்லாம் தாண்டி ஓடும்போது தான் ஈழத்திற்கான ஒரு கட்டம் வரும். இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். ஆனால் ஒரு மன அழுத்தம் இருக்கலாம். இது தவிர வேறு என்ன இருக்க முடியும்? நாளைக்கே வந்து மாறுபட்ட காலத்தில் நான் ஈழத்தை வாங்கி தரேன்னு திமுகவே சொல்லலாம். காலங்கள் மாறலாம். இந்திய அரசில் ஒரு புரிதல், அதாவது ஒரு சூழல் மாறி அந்த அந்த வாய்ப்பு அருகி வரலாம். இப்படி காலங்கள் மாறும்போது, அதற்கான அழுத்தம் வரும்போது, உணர்வு நிலை மாறும்போது எல்லாம் வருங்க. இதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் காளியம்மாள் வந்து சொல்லுகிற எந்த பிரச்சனையிலையும் திமுகவோடு ஒரு ஒத்து தான் போகும், இந்த ஈழப் பிரச்சனை தவிர. ஆனால் இந்த நாட்டில் பிரபாகரனை கட்டமைத்ததும் பிரபாகரனை கொண்டு சேர்த்ததும் வைகோ, குளத்தூர் மணி, பல நெடுமாறன் போன்ற ஆளுங்க தான். சீமான் அல்ல. சீமான் அதை பிழைப்புக்காக செய்கிறார் என்பது காளியம்மாளுக்கு நல்லாவே தெரியும். எனவே இதெல்லாம் பகுத்து பார்த்து அவர் முடிவெடுப்பார். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது மோஸ்ட்டாக காளியம்மாள் அவர்கள் திமுக எனக்கு தான் வாய்ப்பு அதிகமாக. ஆமாம், உறுதியாக திமுகவில் தான் இருக்க முடியும். ஏன்னா இன்றைக்கு பாசிச எதிர்ப்பதாக இந்தியாவில் அரசியல், ஈழ அரசியல் என்பது அது ஒரு பார்ட், அது ஒரு பகுதி, அது அப்படியே நின்று போயிருக்கு. அதுக்கான நகர்வுகள் இல்லை. ஈழத்தில் ஒரு அதிகாரம் குறைந்த ஒரு மாநில அரசு நீங்கள் இந்த ஒரு செயல்பாட்டுக்கு இருக்காங்க. அவங்களுக்கு சில அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்தியாவுடைய அரசியலை தான் நீங்கள் பார்க்கணும். அதுக்கான வந்து இன்றைக்கி என்ன, இந்தியாவில் வந்து பாஜக ஒற்றை சர்வாதிகாரம், ஒற்றை மொழி, ஒற்றை உணவு, ஒற்றை பண்பாடு, ஒரு தேசிய இனவாத அரசியல் என்ற பெயரில் சிறுபான்மையின் ஒடுக்குமுறை, சிறுபான்மை மக்கள் மீது இப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது இதை எதிர்ப்பதற்கான அரசியல் ஒரு சக்தியாக திராவிட முன்னேற்ற கழக அணி மட்டும்தான் இருக்கிறது. இந்த அரசியலை தான் எதிர்க்க நம்ம கை கொள்ள முடியுமே ஒழிய, ஈழங்கிறத நம்ம ஒரு பக்கத்தில் நம்ம மனசில் வச்சுக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த உணர்வுகள் தீக்கி விட்டு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதற்கான காலமோ அதற்கான நேரமோ இப்பொழுது இல்லை. அது வந்து ஏதோ ஒரு பேசாக இருக்கலாம். சீமான் போன்றவர்களுக்காக பணம் சம்பாதிக்க பயன்படுமே ஒழிய வேறு எதுக்கும் பயன்படாது. இது காளியம்மாவுக்கு தெரியும். எனவே இந்திய அரசியலில் பாசிசத்தை எதிர்ப்பது, இந்த மும்மொழி கொள்கையை எதிர்ப்பது, மாநில அதிகாரத்தை பெறுவது, பெண்ணிய விடுதலைக்காக போராடுவது, இது போன்ற விஷயங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கிறது. அந்த வழியிலே காளியம்மாள் வருவார், கண்டிப்பாக வருவார். அதிமுகவுக்கு ஒரு பேச்சாளர் தேவைப்படுறாரு. இப்போ அங்கே ஐடியாலஜிக்காகவும் சரி, செயல்பட்டு தான் சரி, கொஞ்சம் டவுனாக இருக்காங்கன்னு போது இப்போ இந்த மாதிரியான ஒரு ஃபேஸை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு அதிமுக யோசிக்காதா? வாய்ப்பு இருக்குது. ரெண்டும் திராவிட இயக்கம் தானே. ஆனால் திராவிட இயக்கத்தில் ஒரு கத்தி கூர்முனை முழுங்கி கிடக்கிறது. அதிமுக ரேஷன்லேயே ஓடலை. பிஜேபி விமர்சிக்கிறாங்க, பிஜேபி கூட்டு இல்லைங்கிறாங்க. ஆனால் திமுக அளவுக்கு போதிய அளவுக்கு பாஜக எதிர்க்கக்கூடிய வலிமை இருக்குன்னா இல்லை, மேலோட்டமாக கடந்து போகிறாங்க. அதனால் அதை பகுத்து பார்த்து முடிவெடுக்கலாம். ஒருவேளை திமுகவை நம்ம விமர்சிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக, அதுவும் திராவிட இயக்கம் தானே, அவங்களும் பாஜக இயக்கம் தானே சொல்கிறாங்க. ஆனால் அது நிரந்தரமாக எதிர்ப்பாக இருக்குமா, அது அரசியலில் வந்து சரியாக இருக்குமா? ஏனென்றால் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வலையை விரித்திருக்கிறார்கள் பாஜகவினர். அதிமுகவை நெருக்குவதற்கு, பல்வேறு கட்சிகளை உடைப்பதற்கு ஒவ்வொரு சங்களாக உருகிக்கிட்டு இருக்கான். பன்னீர்செல்வம், தினகரன், சசிகலா,
செங்கோட்டையன்னு அந்த கட்டடத்தில் ஒவ்வொரு செங்கலாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த கட்டடம் சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சிருச்சுன்னா இங்கே போய் என்ன செய்கிறது? அதுவும் பயன்படாது. அதனால் திமுக போன்ற வலிமையான இயக்கங்கள் இருப்பது அவருடைய எதிர்காலத்துக்கு நல்லது. ஓகே சார், பல்வேறு தகவலை நேரடியாக பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. நன்றிங்க.